ஹாய் ஹலோ மக்களே, ஆடிப்பெருக்கு விழாக்கு பார்க்கலாமா? மார்னிங் நேரமாக எழுந்து ஆற்றுக்கு போயிட்டோம். எங்கள் கல்யாண மாலையெல்லாம் இருந்துச்சு, அதை அப்படியே ஆற்றுல விட்டுட்டு முளைப்பாரி போட்டிருந்தோம். அதை வச்சு சாமி கும்பிட்டு முளைப்பாரி விட வந்துட்டோம். நானே, எங்கள் அம்மா, என் புருஷன் எல்லாருமே விட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிப்பெருக்கு எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, ஆடி மாதத்தில் 18 நாள் மகாபாரதத்தில் போர் நடக்குது. அது முடிகிற நாள் ஆயுதத்தை எல்லாத்துமே ஆற்றுல கழுவுறாங்க, அந்த நாளையும் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மாதத்துல தான் காவிரி ஆறு நல்லா பெருக்கெடுக்குமா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் கொண்டாடப்படுறதா சொல்லுது. இந்த மாதிரி வெத்தலையில் சூட வச்சு கும்பிட்றது எதுக்காக அப்படின்னா, காவேரி தாய்க்கு நன்றி சொல்கிறதுக்காகன்னு சொல்கிறாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே தீபம் பார்க்க போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பல். இந்த தீபத்துக்கு பேர் மோட்ச தீபம்னு சொல்கிறாங்க. பரிசலில் நடு ஆற்றுல கொண்டு போய் விட்டாங்க. அது இந்த தீபத்தை பார்க்குறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே தலைவன் தலைவி படத்துக்கு போயிருந்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.